ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆரோவோட ஸ்கேமிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் ஸ்கேமிங் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை பர்ஃபெக்டாக வந்து ஸ்கேமிங்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் மேபி நமக்கு வந்து அது புரியாமல் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. லைக் என்னென்னா, ஒரு ஆரோ வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அதில் எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக சொல்லி உங்ககிட்ட பைசா வந்து வாங்குறாங்க, அது ஒர்த்தா அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து நம்மளோட தண்ணி வந்து மெயின் சேம்பருக்கு டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி இருக்க பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீ ஃபில்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரீ ஃபில்டர் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மெம்பரேன். நெக்ஸ்ட் ப்ரீ கார்பன் ஃபில்டர். இது வந்து என்னன்னா ஸ்மெல் எல்லாம் இருக்கும் இல்லையா தண்ணியில், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர். இதுவுமே வந்து லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து செடிமெண்ட் பண்ணுறதுக்கு, டெபாசிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபில்டர் தான் வந்து இந்த செடிமெண்ட் ஃபில்டர். சில இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப் ஃபில்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்னன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு டபுள் ப்ரொடெக்ஷனுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூவி ஃபில்டர், அதாவது ஜெர்ம்ஸ்லாம் கில் பண்ணுறதுக்கு யூவி லைட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 6 தான் மெயினாக நமக்கு ஆரோவில் இருக்க வேண்டிய விஷயங்களா இருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் மெம்பரேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து அல்கலைன் வாட்டரை மாற்றும், அது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அப்படின்லாம் வந்து உருட்டிட்டு இருக்காங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு விஷயமா அப்படிங்கிறது வந்து கன்க்ளூஷன்லாம் இல்லை. ஜஸ்ட் ஆர்என்டி வந்து போயிட்டுருக்கு. அதை இன்னும் யாரும் வந்து பர்ஃபெக்டாக வந்து கன்க்ளூட் பண்ணல. எந்த ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல்லையுமே வந்து கன்க்ளூட் பண்ணல. லைக் என்ன தான் நீங்கள் வந்து அல்கலைன் வாட்டரை எடுத்து குடித்தாலுமே நம்ம ஸ்டொமக்கோட ஆசிட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 3.5 pH தான். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆசிட்டில் தான் மிக்ஸ் ஆக போகுது. ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த அல்கலைன் மெம்பரேன் அப்படின்னு ஒரு பொருளை போட்டுட்டு அதுக்காக நீங்கள் ஒரு பெரிய பைசாவை கொடுக்குறீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். அதை நீங்கள் நம்பாதீங்க, அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்லாம் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஃபில்டர் வந்து அதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு அது இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பரோட பெனிஃபிட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவுமே வந்து ஒரு பொய் தான். என்னன்னா நீங்கள் வந்து காப்பர் வந்து நல்லது தான், அதாவது காப்பர் பாத்திரத்தில் நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க வச்சு அந்த நைட்டில் வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறீங்க அப்படின்னா அதோட மினரல்ஸ் வந்து அதில் லீச் ஆகி வந்திருக்கும். அது ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன், அது நல்லது தான். பட் ஃபில்டரில் அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மைன்யூட் பைப்புக்குள்ளே நீங்கள் போயிட்டு அவ்வளோ சீக்கிரம் வரத்துக்குள்ளே அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் அதில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அந்தளவுக்கு வராது. அதே மாதிரி அந்த பைப் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்குல்ல, தண்ணி நீங்கள் பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது எப்பயுமே நீங்கள் பாத்திரம் லைக் ஒரு பூஜை சாமானே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட காப்பர் இருக்கிற பாத்திரம் வந்து உள்ளே வந்து ஆக்சிடைஸ் ஆகி ஒரு மாதிரி க்ரீன் கலராக இருக்கும். அது ரியாக்ட் ஆகிட்டு இந்த காப்பர் ஆரோலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து மினரல் லீச் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டாலிக் டேஸ்ட் வந்து அந்த இதில் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த அளவுக்கு அது பெனிஃபிஷியலான விஷயம்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எப்படிலாம் வந்து புதுசாக பேர் வச்சா வந்து பணம் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூட பரவாயில்ல. ரீசெண்டாக நான் பார்த்ததுல வந்து வைட்டமின் சி இன்ஃப்யூஸ் ஆகி வருது இந்த ஆரோவில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படிரா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நீங்கள் ஒரு ஆரஞ்சு எடுத்தாவே சஃபிஷியண்ட்டான வைட்டமின் சி வந்து அதில் இல்லை ஒரு ஆரஞ்சில். அப்படி இருக்கும்போது குடிக்கிற தண்ணியில் எப்படி வைட்டமின் சி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே புதுசாக மார்க்கெட்டில் அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்கும், நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது பாசிபிளாக, அது நிஜமாவே ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதான் வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்கு. ஸோ இதுக்கான லிங்க் வந்து எனக்கு வந்து WHO அண்ட் NHல வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் ஏதாவது ஆர்டிகல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ரேட் வச்சு செக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 165 ஹியூமன்ஸ் வச்சு செக் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது ரிசல்ட் அப்படிங்கிறதா உண்மை. வேணும்னா நான் அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதை போய் படித்து பாருங்கள். உங்களுக்கும் அது உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ மற்றதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த 6 மெம்பரேன் இருக்கிற ஆரோ வந்து வாங்கி வீட்டில் யூஸ் பண்ண பாருங்கள். அதுவே போதும். அதுக்காக ஆரோவே இல்லாமல் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னாலுமே ரிஸ்க்கு தான். ஏன்னா அதில் நிறைய மினரல்ஸ் அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபில்டராகி நமக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஆரோ வந்து மினிமமாக நமக்கு வேணும். So I hope you like this video. Thank you for watching. See you in the next video.